எடப்பாடிக்கு வெடிகுண்டு மிரட்டல், அதிர்ச்சியில் அதிமுக தலைமை. இந்த மாதிரி தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு தடை போடக்கூடிய விதமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு புறத்திலே ஓபிஎஸ் தரப்பிலிருந்து விலகிய புகழேந்தியர்கள் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திடம் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார். அது என்ன மனு அப்படின்னு பார்த்தா, அதாவது செயற்குழு கூட்டம் என்பது கூட்டப்பட்டது, அதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது அப்படின்னு அறிவிக்க வேண்டும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்திருக்கிறார். இன்னொரு புறத்திலே சசிகலா அம்மையார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடியின் மீது வெடிகுண்டு வீசுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புரளியானது கிளம்ப ஆரம்பிக்கும். அதாவது சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று முன்தினம் போலீஸ் அவசர உதவி எண் 100க்கு மர்ம நபர் ஒருவர் அழைப்பு விடுத்து புலித்தேவன் ஜெயந்தி விழாவையொட்டி தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள நெற்கட்டும் செவலில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவிக்க அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்தால் அவர் மீது வெடிகுண்டு வீசுவோம், மேலும் புளியங்குடி காவல் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைக்க போவதாகவும் மிரட்டல் விடுத்துவிட்டு உடனே அழைப்பையும் துண்டித்திருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் தென்காசி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்ததுடன் தனிப்படை அமைத்து சம்பந்தப்பட்ட நபர் குறித்து விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. பின்னர் அந்த நபரின் செல்போன் எண்ணையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதில் செல்போன் சிக்னல் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியை காண்பித்ததால் தடிப்படர் அங்கு விரைஞ்சு போயிருக்காங்க. அந்த நபரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவரிடம் விசாரணை நடத்தியதில் அந்த நபர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள தலைவன் கோட்டை மெயின் ரோட்டை சேர்ந்த பூசை பாண்டியன் மகன் வெள்ளத்துறை என்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து தனிப்படையினர் அவரை பிடித்து தென்காசி கொண்டு வந்து விசாரணை நடத்தியில் அந்த நபர் ஏற்கனவே கடந்த ஆண்டு இதேபோல் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரிய வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து போலீசார் வெள்ளத்துறை மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தென்காசி மாவட்டத்திற்கு இந்த விழாவிற்கு எடப்பாடி பழனிசாமி வந்தால் கண்டிப்பாக எடப்பாடியின் மீது வெடிகுண்டு வீசுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இவை அனைத்துமே அதிமுகவை கட்டுப்படுத்தி விட முடியுமா, அதாவது எடப்பாடி பழனிசாமியை பயமடித்து விட முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லி. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து தற்போது மிகப்பெரிய உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா அது சாதாரண விஷயம் என்பது கிடையாது. அதுவும் ஆளுமை மிக்க தலைவராக இருந்த சசிகலா ஆகட்டும், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களை எல்லாம் புறக்கணித்து விட்டு அதிமுகவை ஒன்றிணைத்து அதிமுக இருக்கக்கூடிய 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை தன் கைவசப்படுத்தி வைத்திருக்கிறார். தான் சொல்லக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் தொண்டர்கள் கண்டிப்பாக செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும், அதே போல தொண்டர்களுடைய என்ன விருப்பமானாலும் சரி அதை அனைத்தும் செய்யக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் அப்படின்றால் அது சாதாரண ஒரு விஷயம் என்பதே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.